பாத்துக்கிடுங்க. நானும் ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எப்ப இந்த ஓட்டத்தை நிறுத்த போறீங்க? ரங்கசாமி வராரா? ரங்கசாமி வராம இருக்கிறதே நல்லதுதான். பாவம் சரஸ்வதி எப்படியாவது கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கரை சேர்த்திடலான்னு பார்த்தா அவன் வந்து கெடுக்கிறான். அப்புறம் எப்படி அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கும்? ஒருத்தனை குத்தி கொண்டு ஜெயிலுக்கு போனவன் அவனுக்கும் மரியாதையா வாழணும்னு இல்ல, இவளையும் வாழ விட மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பால் கறக்க லேட் ஆயிடுச்சு, அதனால தான் லேட்டா வந்தேன். பால் கறந்ததுக்கு அப்புறமா தானே வர முடியும். என் மேல கோபம் இல்லையே. பரவாயில்லக்கா, லேட்டா வந்தா என்ன? நீங்க மிஷின்ல காலை வச்சா 5 மணி வரைக்கும் தைக்கிறீங்கல்ல. உங்க பொண்ணுக்கு ரிசல்ட் வந்துருச்சாக்கா? இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சா பயமா இருக்கு. அது ஏன்? அவ பாஸ் ஆக மாட்டாளா? பாஸ் ஆயிடுவா. நல்ல மார்க் எடுக்கணும்ல, அதான். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு. ஏன் டிகிரி படிக்க வைக்கலையா? இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம். பொண்ணுங்களுக்கு படிப்பறிவு இருக்கணுங்கிறதுனால தான். இனி அந்த பாரத்தை தாங்க முடியாது. அப்ப இனிமே அம்புலி என் கூட தைக்க வரட்டும். டைப்பிங் கிளாஸ் அனுப்பலாம். அவளுக்கு ஏதாவது வேலை கிடைச்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதான் நல்லது. தேவையில்லாம எதுக்கு செலவு பண்ணணும்? அதுவும் இல்லாம பொண்ணுங்க படிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணி விட போறீங்க. என்ன கேட்டீங்கன்னா அம்புலிக்கு டைப்பிங் கிளாஸே போதும். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? வேலையை கவனி. இறங்க இறங்க இறங்க, சீக்கிரம் இறங்குங்க. என்னடா முன்னாடி போ. இது கரெக்டா வேலை செய்யுங்க. சில்லறை தர மாட்டாங்களா? சரி, ஒண்ணும் இல்ல, போய் பக்கத்து கடையில மாத்திட்டு வாங்க. உங்களை பத்தி யாருமே கேட்கல. சும்மா இருடா. புதுசா ஏதாவது தகவல் இருக்கான்னு கேட்டேன். இருக்கே, நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பேச்சியம்மா. போடா. சரஸ்வதி அக்கா, அம்புலிய ஒரு போட்டோ எடுக்கணும். எதுக்கு? அவளுக்கு இலவசமா சீட்டு கிடைச்சிருக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்ல, இன்னைக்கே போட்டோ பேப்பர்ல வரணும். வாங்க மதவனா, அம்புலிக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஃப்ரீ சீட்டா? அண்ணா, ஒரு பிளேட் ஒண்ணு. அம்புலிக்கு சீட் கிடைச்சதுனால உனக்கு புட்டி இல்ல கட்டு. வாங்க போலாம். இன்னைக்கு எதுவும் தைக்க வேண்டாம். சரோஜினி அக்கா, சரஸ்வதி அக்கா, எல்லாரும் வாங்க. சந்திரிகா வாடி. இல்ல, நாங்க வரல. நிறைய வேலை இருக்கு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என் தங்கச்சிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என் தங்கச்சிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. காலேஜ்ல ஃப்ரீயா சீட்டு கிடைச்சிருச்சு. காலேஜ்ல ஃப்ரீயா சீட்டு கிடைச்சிருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு. அம்புலி, அம்புலி, என்னாச்சுமா? என்னாச்சுனா? அம்புலி, நானே சொல்றேன். உனக்கு ஃப்ரீயா டிகிரி சீட் கிடைச்சிருக்கு. உண்மையாவாமா? ஆமாமா. மரியாதைக்குரிய ஊர் மக்களே, மதிப்பெண் அடிப்படையில இலவச சீட்டு வாங்கின நம்ம ஊர்ல இருக்க அம்புலிங்கிற பொண்ணுக்கு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம ஊர் மார்க்கெட்டு பக்கத்துல அப்புசாமி கட்டின மேடையில விழா நடக்க போகுது. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த விழாவில் நம்ம மதிப்புக்குரிய எம்எல்ஏ சிவகுமார் ஐயா அந்த பொண்ணுக்கு பொன்னாட போத்த போறாரு. இந்த ஊர்ல தங்கி இருக்கிற எல்லா மக்களும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்னைய தினத்தை. தன்னோட நலனை மறந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மகளை இந்த நிலைமைக்கு வளர்த்த அம்புலியோட அம்மா சரஸ்வதி அம்மாவை எவ்வளவு கௌரவிச்சாலும் தப்பே இல்லை. அம்புலிக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா குடும்பத்தோட சூழ்நிலையும் அவங்க அப்பா செய்யற துரோகமும் அந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துது. வெறும் வாழ்த்துக்களை மட்டும் சொல்லி அவங்களை இப்படியே விட்டுடக்கூடாது. அவங்கள கைப்பிடிச்சு தூக்கி விடணும். அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். அது இந்த ஊர் மக்களோட கடமை. அம்புலிக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை அமையணும்னு உங்க எல்லார் முன்னாடி நான் இன்னைக்கு பொன்னாட அணிவிச்சு கௌரவிக்கிறேன். ஊர் மக்களே,
வாழ்க்கையில உயரணும்னா கஷ்டப்படணும். நிறைய பெரிய மனுஷங்க குடிசையில இருந்து தான் மேலே வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நான் சில பேரை சுட்டி காட்டுறேன். ஹாஜி மஸ்தான் பாம்பேல ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்து இன்னைக்கு கோடீஸ்வரா இருக்கார்ல. அப்புறம் இந்த ஒரு சோபாராஜன், அதான் அவனே தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டான்ல. அது எப்படி சாத்தியப்படும்னா கஷ்டப்படணும். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஜனங்களோட கைத்தட்டை வாங்குறதுக்கு இங்க இருக்க சில பேருக்கு காசை கொடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அல்பத்தனமான ஆள் நான் இல்ல. இந்த அச்சுதன் நம்பியார் அப்படி கிடையாதுங்கிற. அம்புலி கஷ்டப்பட்டு படிக்கட்டும், அது முடியலன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுருங்க. இதுதான் சரஸ்வதிக்கும் அம்புலிக்கும் என்னோட அட்வைஸ். நான் என்ன சொல்றேன், நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிற பழமொழிய மாதிரி அந்த நம்பியார் பணக்காரனா இருந்தா ஏழைங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அட நம்ம நம்பியாரும் கொடுக்க மாட்டாரு, அப்படியே கொடுக்க மனசு வரவங்களையும் கெடுக்கிறாரு. ஏன் இந்த நாய்க்கு கையில தேங்காய் கிடைச்ச கதையால இந்த கதை இருக்கு? இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் நம்பியார போல அறவேக்காட தான் இருப்பாங்கன்னு மினிஸ்டர் வேணா நினைச்சிருக்கலாம். ஆனா இல்ல, இந்த ஊர்ல வாழ்ற ஒவ்வொரு மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கை கொடுத்து உதவும் இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. சரஸ்வதி அக்கா வீட்டோட நிலைமை எனக்கு தெரியும். அம்புலி நல்லா படிக்கிற பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பா பண்ணணுங்கிறேன். ஏன்னா படிப்புல அதை குறைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எம்எல்ஏ சொன்னாரு அம்புலி மனசுல நிறைய ஆசைகள் இருக்குன்னு. அம்புலியோட ஆசை எதுவா இருந்தாலும், அம்புலி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வேணாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேன்னு இந்த ஊர் உங்களோட பிரசிடென்ட் அப்புசாமி என்னன்னா எல்லாரும் முன்னாடி வாக்கு கொடுக்குறேன். வாக்கு கொடுத்தது தப்பாம்மா? ஏழைங்க முன்னேறதுக்கு தானம்மா, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்களாம் படிக்கணுமா? என்னால் தான் படிக்க முடியல. பரவாயில்ல விடுங்க. ஏய் அம்மா சிரிக்கிறீங்க, அப்போ ஒத்துக்கிட்டீங்க. என் மனசில் உள்ளதை திறந்து சொல்கிறதுக்கு அம்மா மட்டும் தானே இருக்கீங்க. அப்பா எப்படி இருப்பார்னு கூட ஞாபகம் இல்லைம்மா. ஆனால் எனக்காக நிறைய சேர்த்து வச்சுருக்காரு. நீங்கள் பயப்படாதீங்க, அந்த மாதிரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லைனா கூட இதெல்லாம் யாருக்கு? நாளைக்கு எனக்கு ஒரு குடும்பம் வந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடும் பின்னாடி இருக்க தோட்டமும் தாராளமாக போதும். இதுவே நான் அதிகங்கிறேன். நான் அப்படியே படிக்க வைக்க தான் போகிறேன். இப்போ ஒத்துக்கிட்டா அப்புறம் ஏதாவது வந்து சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்கள் பையனுக்கு கெட்ட கோவம் வரும். வராரு. அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கல, ஒத்துக்கவும் மாட்டாங்க. இரு, நானே போய் கேட்டு வரேன். இரு, என் அம்மாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது. ஒன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு தெரியாதுல்ல. ஏண்டா ஒரு மைக்கு கடைசிருச்சுன்னா அதை எதையும் உளறி வைக்க கூடாது. அப்படி உளறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் நஷ்டம் வராது. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணாரு? வந்தாரு, பேசினாரு, பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஒன்றும் நஷ்டம் ஆகலையே. ஆனா உனக்கு? அவளை படிக்க வைக்கிறதுக்கு நீ யார் அவளுக்கு? அப்புசாமி, இது கிணறு வெட்டுற மாதிரியோ பஸ் ஸ்டாப் கட்டுற மாதிரியோ கிடையாது. அந்த பொண்ணு என்ன படிக்கணும்னு நினைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? வாக்கு வேற கொடுத்திருக்காரு. அந்த பொண்ணு என்ன படிக்க ஆசைப்படுறாலோ படிக்க வைக்கிறாராம். ஆசை யாருக்குதான் இல்ல? என்னோட டீ கடைக்கு பதிலா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா நடக்குமா? எனக்கு கூட தான் அதிதி ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பண்ணி வைக்கிறீங்களா? உனக்கு அதிதி ராவெல்லாம் கிடைக்காது. நம்ம ஊர்ல அபித்த குஷலாம்பாள்னு ஒருத்தி இருப்பா, போய் அவளை வேணா கட்டிக்க. நடக்காதுக்கு ஆசைப்படாதரா. அந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஆசை. அதுக்கு எவ்வளவு செலவாக்கு தெரியுமா? அவ டாக்டரோ இன்ஜினியரோ ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்னா படிக்க வைப்பேன். சத்தியம் பண்ணது நம்ம ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் முன்னாடி. கண்டிப்பா இதை நான் பண்ணிதான் ஆகணும். அப்புசாமியா? அக்கா, அப்புசாமி வந்திருக்காரு. அம்மா, அப்புசாமி வந்திருக்காரு. உள்ள வாங்க. அம்புலி, இப்ப டீ போடு. வேண்டாமா,
உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொன்னதை ஊருக்கு முன்னாடி ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன்னு நினைக்க வேண்டாம். படிக்கிறதுக்கு திறமை எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும். அதுக்கான வாய்ப்பும் வசதியும் வேணும். அதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்குறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த எனக்கு அடுத்து நீ என்ன படிக்க போகிறேன்னா கேட்க தெரியாதும்மா. அதை முடிவு பண்ண வேண்டியது நீதாம்மா. செலவு நினச்சி நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதை சொல்லு. நீ என்ன படிக்க ஆசைப்படுறன்னு சொல்லுடி. அக்காவுக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை. எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சா கிடைக்குமே. இந்த ஊரில் இருந்துக்கிட்டு டாக்டருக்கு படிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அம்பளியோட படிப்பு விஷயத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் வாங்க கொடுத்தா தெரியும்ல. இதில் கொஞ்சம் பணம் இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ செலவாகும்னு எனக்கு ஐடியா இல்லை. நீ எவ்வளோன்னு சொன்ன நான் கொடுத்துட்றேன். சரி நான் வரட்டுமா? இதுவும் சாப்பிடாம கிளம்புறீங்க? வேண்டாமா, இன்னொரு நாள் பார்க்கலாம். தோட்டத்தில் வேற வேலை இருக்கு. அப்புறம் இதெல்லாம் நான் குறிச்சுப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும்ல. நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்ல. அப்புசாமியோட உதவியை என்னைக்கு மறக்க கூடாதுமா. இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதிர்ஷ்டத்தோட பிறந்த பொண்ணு நீ. நீ பெரிய ஆளா வருவேன்னு ராமேந்திர சாமி சொல்லுவாரு. இப்ப அது நடந்துருச்சுல்ல. இன்னும் ஆகலையே. இன்னும் என்ட்ரன்ஸ் இருக்குமா? ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏய், எங்களோட மானத்தையும் சேர்த்து கப்பல் ஏத்திடாத. நானே இங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ இன்னும் அதை அதிகமாக்காத. அவ ஒன்ன மாதிரி இல்ல. நல்ல கவனமா படிக்கிற பொண்ணு. ஃப்ரீயா சீட் கிடைச்சவங்க எல்லாம் என்ட்ரன்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. போன வருஷம் எங்களோட காலேஜ்ல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கின அப்பர்னாக்கு கிடைச்சது. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு கிடைக்கல. இதுக்கு அதிர்ஷ்டமும் வேணும். அது இருக்குன்னு தானே சாமி சொல்லியிருக்காரு. கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் அதிர்ஷ்டசாலியா பிறக்கணும். இவ சொல்றதுனால எல்லாம் நடக்காது. கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய் இப்ப கொடுக்காம இருந்திருக்கலாம். காலேஜ் சேரும்போது தானே பணம் தேவைப்படும். அப்படின்னா அந்த முனுசாமியோட கடனை அடைச்சுங்களேம்மா. அவர் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்காரு. முனுசாமி கடனை நான் அடைச்சுக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இவ படிப்புக்கு தவிர அப்புசாமி கொடுத்த காசுல இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். அது ரொம்ப தப்பு. யாரு? யார் இது? கதவை தோரடு.